வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வரகு அரிசி வச்சு பண்ண போகிறோம். இந்த வரகு அரிசி வச்சு பண்ணும்போது நிறைய பேருக்கு அந்த ரைஸ் குழஞ்சி போயிடும், அது பக்குவமாக வராது. அது எப்படி குக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் பார்க்க போகிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வரகு அரிசி குக் பண்ணும்போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஊற வச்சா தான் அந்த அரிசி வந்து நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வாட்டர் வந்து கரெக்டாக வந்து குக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பக்குவத்தில் கரெக்டாக உதிரியாக வெந்து வராது. இது தம்மு உடச்சின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நேரம் ஆக அந்த வரகரிசி பார்த்திங்கன்னா உதிரியாக வரும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வரகரிசி வச்சு தான் பிரியாணி பண்ண போகிறோம். இந்த வரகரிசி வச்சு பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். இதில் தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், அப்புறம் வந்து இந்த முந்திரி பருப்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி இந்த மசாலா ஊற்றி சோயாவை அதில் போட்டு முந்திரி பருப்பும் அதில் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரகரிசி முந்திரி சோயா பிரியாணி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. வரகரிசி பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி 200 கிராம், மீல் மேக்கர் 1 கப்பு, பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 6 நம்பர், பூண்டு 6 பல், இஞ்சி 2 சின்ன ஸ்லைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 50 கிராம், தேங்காய் 1 பத்தை, புதினா அரை கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, தயிர் 200 ml, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வரகரிசி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் 2 விதமாக வருது. ஒன்று வந்து பாயில் பண்ணாமல் வருது, இன்னொன்று பாயில் பண்ணி வருது. அதாவது பிராண்டட் பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி குக் பண்ணியே பாக்கெட்டில் வருது. அந்த மாதிரி வரகரிசி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு குக் பண்ணலாம். இல்லை நம்ம மார்க்கெட்டுக்கு போய்ட்டு லோக்கல் மார்க்கெட்டில் போய்ட்டு அங்கே வரகரிசி நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே டைமில் அவங்க பாயில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்குகிற வரகரிசியை பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அரிசி வாங்குறதுலேயே அதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த வரகரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலராக வரும். வாஷ் பண்ணும்போது ப்ரௌன் கலரில் ஒரு 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் வந்திருக்கும். அதுக்கு பிறகு நம்ம 5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த அரிசி வாஷ் பண்ண பிறகு? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா ஊறட்டும் சொல்லி தனியாக வச்சிடறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த பிரியாணிக்கு வந்து நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டுருவீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 2 தக்காளி சொல்லியிருக்கேன், அதில் 1 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு ஒரு 6லேருந்து 8 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்கிறோம். இது எதுக்காக இது மாதிரி அரைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த வரகரிசியோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அரைக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கிறோம். அரைக்கும் போது எந்த பக்குவத்தில் அரைக்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லா நைஸான பக்குவத்தில் அரைச்சிருங்க. நைஸ் இல்லாமல் நீங்கள் அரைச்சின்னா ரைஸோடு சாப்பிடும்போது கொஞ்சம் குறை இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துகிறோம். நார்மலாக பண்ணுற பிரியாணிக்கும் இந்த பிரியாணிக்கும் வித்தியாசம் இருக்கும். இது ஏன் கேட்டிங்கன்னா இந்த வரகரிசிக்கு இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி போடுறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இந்த ரைஸ் இதில் போட்டு தம் கட்ட போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் தாளிப்புக்கு முழு கரம் மசாலா. இந்த முழு கரம் மசாலா பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாமே 2 போட்டால் போதும். அதே டைமில் நான் 2 வெங்காயம் சொல்லியிருப்பேன். அந்த 2 வெங்காயம் எங்கே போட்டிருக்கோம். 6 பச்சை மிளகாய் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 3 போட்டிருப்போம், மீதி பச்சை மிளகாய் இந்த இடத்துல போட்டிருப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் போடுறோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வீட்டில் பண்ணுற அந்த பிரியாணி அந்த ஸ்டைல் தான் வரும். அதாவது வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா, தயிர் போடுவோம்ல, அதே பக்குவம் தான். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த மசாலா எப்படி அரைக்கணும் பார்த்துக்குங்க, என்ன போட்டும் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அட்லீஸ்ட் ஒரு செகண்டு நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளி கட் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணல, பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2 தக்காளி தயிரும் 200 ml யூஸ் பண்ணுறோம். அதனால் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போடுறோம்.
இந்த புதினா கொத்தமல்லி போடும்போது என்ன கேட்டிங்கன்னா நல்லா வாசம் கொடுக்கும். நான் ரீசெண்டாக திண்டுக்கல் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அங்கே அந்த பிரியாணி பண்ணும்போது புதினாவை ஃபஸ்ட்டே போட்டுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வதக்கும் போது அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல இப்போ புதினா போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இந்த சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வேறு எதனா ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ண பவுடர் எதுனா வேண்டாம், வெறும் தனி மிளகாத்தூள் போடுங்க. இதுக்கப்புறம் கெட்டி தயிர். அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல புளிப்பாக இருக்குன்னா 200 ml தயிர் தேவைப்படாது, கம்மியாக போடலாம். ஒரு 150 ml. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர்னா 200 ml போடுங்க. இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த கிரேவி கொஞ்சம் ரெடி ஆகும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போடுறோம். இந்த மசாலா போட்ட பிறகு பாருங்கள் அந்த கிரேவியோட பக்குவம் பாருங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கிரேவி தளன்னு வரும். அப்போ தான் இந்த வரகரிசி இதில் போட்டு குக் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மசாலா அந்த வரகரிசி ஒட்டும் போது சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. இந்த உப்பு போட்ட பிறகு நம்ம சோயா ஒரு கப் எடுத்துருக்கு பார்த்தீங்களா, இந்த சோயா வந்து நல்லா 1 மணி நேரம் ஊறின சோயாவை இதில் போடுறோம். அதே டைமில் அந்த சோயா ஊறின பிறகு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு போடுங்க. தண்ணியோடு போடாதீங்க, நான் நிறைய வாட்டி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி முந்திரி போட்டிருக்கேன். இந்த முந்திரி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த முந்திரி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அந்த ரைஸோட. அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கோம். தாளிப்பு போகிற இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா முந்திரி வந்து வறுக்க கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் இப்போ போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மசாலா வேகட்டுன்னு சொல்லி ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட அந்த சோயா, அந்த முந்திரி பருப்பு, அந்த போட்டிருக்க அந்த மிளகாத்தூள் எல்லாமே வந்து பச்சை வாசனை போன பிறகு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 5 மணி நேரம் ஊற வச்சு அந்த வரகரிசியை இந்த இடத்துல போடுறோம். இந்த வரகரிசி குக் பண்ணும்போது 2 விதமாக குக் பண்ணலாம். அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வரகரிசி தனியாக குக் பண்ணி இந்த மசாலாவோட போட்டு தம் கட்டலாம். அப்படி பண்ணும்போது அந்த வரகரிசியை தனியாக குக் பண்ணும்போது நல்லா உதிரியாகவே வரும். அதே டைமில் நம்ம ஸ்ட்ரைட்டாக தம் போட்டிங்கன்னா குக் பண்ணி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த வரகரிசி தம் உடைக்கும் போது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் சூடு ஆறின பிறகு பார்த்திங்கன்னா அந்த வரகரிசி உதிரியாக வரும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். இந்த தண்ணி ஊற்றுறது நான் சொன்ன மாதிரி 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி. இது ஓப்பன் பாயில் மெத்தட்லாம் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து அந்த அரிசியும் அந்த மசாலா சோயா நல்லா வெந்து வர டைமில் பார்த்திங்கன்னா அடுப்போட ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வைங்க. கொஞ்சம் அந்த சாதம் வெந்து வர டைமில் தண்ணி கம்மியாகும் பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 40% அளவுக்கு வெந்து வர டைமில் கொஞ்சம் அடுப்போட ஃப்ளேம் மீடியத்தில் வைக்கிறோம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம் வச்சு திருப்பி குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு தான் தம் போட போகிறோம். இந்த மாதிரி அரிசி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட்டுன்னா அதிகபட்சம் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இந்த மாதிரி அரிசி வேகிறதுக்கு. நல்லா வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பிரியாணி ரெடியாக இருக்கும். அதே டைமில் நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் தம் போடும்போதும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தம் உடைக்கிறோம். இப்போ அப்புறம் தம் உடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாதம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். பார்க்கும்போது ஒற்றை தான் இருக்கும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த ரைஸ் வந்து நல்லா உதிரியாக நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வரகரிசியில் வச்சு பண்ணுற இந்த பிரியாணி தி பெஸ்ட், சூப்பராக இருக்கும். நம்ம நிறைய பேர் வந்து பாஸ்மதி ரைஸு, சீரக சம்பா ரைஸும் சாப்பிட்டு பழகிருக்கோம். ஆனால் நம்ம இந்த மாதிரியும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பர் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணி தெரிஞ்சிருக்கோம். இந்த வரகரிசி எவ்வளோ நாள் ஊற வைக்கணும், அதே டைமில்
ஒரு வரகரிசி ஒரு கப்புக்கு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், அது குக் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி இருக்கும், அது சூடு ஆறின பிறகு என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கும், அதே டைமில் இந்த சோயா எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறது, இந்த சோயா எந்த ஸ்டேஜில் போடுறது, இந்த மசாலா எப்படி வந்து அரைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி இதே பக்குவத்தில் உங்களுக்கு தேவையான மசாலா போட்டு நீங்கள் வேறு விதத்தில் கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு லெமன் ரைஸ் பண்ண கூட பண்ணலாம், தக்காளி சாதம் பண்ணலாம், தேங்காய் பால் சாதம் பண்ணலாம். நார்மல் அரிசிக்கும் இந்த அரிசிக்கும் எப்படி குக் பண்ணுற பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.